ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்ஸஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். நேற்று காலையில நாம வீடியோ தான் போடலையே தவிர எப்பயும் போல வீடியோ நம்மளால மேக் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் குரூப்ல நாம ஷேர் பண்ணிடுவோம் லெவல்ஸை. அந்த லெவல்ஸ் தான் இது. இங்க இருக்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு காலையில 8:11க்கு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். டவுட் இருந்தது அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலை ஜாயின் பண்ணி அதுல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. லெவல்ஸ் அங்க ஷேர் பண்ணிருக்கு. லெவல்ஸை தாண்டி நாம அன்னைய வியூ அப்படின்றத ஒரு வாய்ஸ் மெசேஜாவும் கொடுத்துருக்கோம். ஓகே. அதுல நாம என்ன சொல்லியிருந்தோம், அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது 25,394 அங்க ஓபன் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் டேவோட ஹையை விட அதிகமா ஓபன் பண்ணியிருக்கான். நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 25,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் தான் டவுன் சைட் அப்படின்றத தான் அந்த ஆடியோல சொல்லியிருந்தோம். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நேத்துக்கு க்ளோசிங் பிரைஸே 323 அங்கதான் இருக்கு. ஸோ அந்த 300 ஸ்ட்ரைக் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு கீழே பிரீமியம் சப்போர்ட்டோட மூவ் ஆகும்போது தான் டவுன் சைட்ல மூவ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் அதுக்கு ஏத்த மாதிரியே மார்க்கெட் 25,394ல ஓபன் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹையை விட அதிகமா ஓபன் பிரைஸ். அங்க ஓபன் பண்ணவன் டைரக்டா அவன் எங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. நாம கொடுத்திருக்க R1 அந்த ஏரியால தான் ஒரு கரெக்ஷன். அங்கிருந்து ஒரு சின்ன ஸ்விங். திரும்ப அதை பிரேக் பண்ணி ஒன்ஸ் அதுக்கு மேல போனவன் எக்ஸாக்டா நாம கொடுத்திருக்க R1ல நல்ல ஒரு சப்போர்ட். அங்க இருந்து டைரக்டா நாம கொடுத்திருந்த R2 அங்க ஒரு சின்ன சைடுவேஸ்க்கு அப்புறம் அதை பிரேக் அவுட் பண்றான். நல்ல ஒரு ட்ரெண்டியான அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்துருச்சு. நாம 24,450 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா அப்சைட்ல நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அதே விஷயம் அதே ஏரியால அப்படியே நடந்திருக்கு. ஓகேங்களா? இதை தாண்டி நாம சென்செக்ஸுக்கு நேத்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்ததுனால அதுக்கும் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத அந்த ஆடியோல சொல்லியிருந்தோம். அதையும் கேட்டு சென்செக்ஸ்ல நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம சொல்றதுதான் கிட்டத்தட்ட நடக்கும். ஏன்னா அவங்க க்ளோசிங் பிரைஸ்லயே மறுநாள் என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற எல்லா ஐடியாவும் நமக்கு அங்க கொடுத்துருவாங்க. அதை தாண்டி லைவ் மார்க்கெட்ல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நடக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நம்மளால ஒரு பை இருக்கு, ஆப்ஷன்ஸ் பை இருக்கு, அந்த இடத்துல என்ட்ரிக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்கிட்டு எப்போ வாய்ப்பு இருக்குமோ அன்னைக்கு மட்டும் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அன்னைக்கு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் தேவையில்லாம ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அந்த மாதிரி இடத்துங்கள்ல ஒரு சைட்வேஸ்க்குள்ள இந்த மாதிரி இடங்கள்லாம் மாட்டாம இருப்பீங்க. மார்க்கெட்ல எப்பவுமே எங்க நாம ட்ரேட் பண்ணணும், எங்க அவாய்ட் பண்ணணும், இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதுல அர்த்தமே இருக்கு. அதுவும் ஸ்பெஷலா பையரா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. உங்களால அந்த விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருந்து ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க. முதல்ல மார்க்கெட்டை கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இந்த மார்க்கெட் அப்படின்றது எங்கேயுமே போயிடாது. மார்க்கெட் இங்கேயே தான் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் அந்த மார்க்கெட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயமோ இல்ல இது ஒரு மந்த்லி எக்ஸ்பைர் ஆகுது, இப்ப நிப்டி வீக்லி எக்ஸ்பைரியா இருக்கிறத மந்த்லி எக்ஸ்பைரியா மாத்திட்டா என்ன பண்ணுவோமோ இந்த மாதிரி பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லாது. ஏன் அப்படின்னா இங்க ஈக்விட்டில வர லாஸ ஹெட்ஜ் பண்றதுக்காக தான் இங்க ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இந்த விஷயங்களே இருக்கு. ஸோ ஈக்விட்டில ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு விற்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்?
விக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா அந்த பிரைஸ் தொடர்ந்து மேல போகணும். தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து மேல போகணும். இல்ல அப்படின்னா சைட்வேஸ்லயே போகணும். எல்லாருமே வாங்கிட்டே இருந்தா யாருது எப்பதான் ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க? ஸோ 2த்துல ஒரு பை ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு செல் அதுக்கு ஏத்த மாரி நடந்தா மட்டும் தான் அந்த பொசிஷன் ஃபுல்ஃபில் ஆகும். மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே ஒரே மாரி திங்க் பண்ண போறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமா திங்க் பண்ணுவாங்க. இதுல நம்மளோட நஷ்டத்த குறைக்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் இன்ஸ்ட்ருமென்ட் இருக்கு. அதனால இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படின்றது ரிமூவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. அடுத்து வீக்லி எக்ஸ்பைரியா இருக்கிற கான்ட்ராக்ட் மந்த்லியா மாறுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னால மந்த்தா மாறுச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்ற மாரி நெனப்பும் உங்களுக்கு அவசியமே இல்லாது. ஏன் அப்படின்னா, இங்க நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்பாட்ட உங்களாலும் பையும், செல்லும் பண்ணவே முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல, இந்த ஆப்ஷன்ஸை அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் மந்த்லி எக்ஸ்பைரி கிடையாது. 6 மாச எக்ஸ்பைரி, இல்ல 1 வருஷம் எக்ஸ்பைரி, எந்த எக்ஸ்பைரிய குடுத்தாலும் உங்களால ட்ரேட் பண்ண முடியும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது. இந்த அல்காரிதத்துல ஒவ்வொரு நாளும் பிரைஸ் மேட்சிங் நடக்கும். அந்த பிரைஸ் மேட்சிங் எப்பப்போ, எப்படி எப்படி நடக்குது? இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பையருக்கு உண்டான வாய்ப்பு எந்த இடத்துல கிடைக்குது? இத நீங்க பிரிச்சு எடுக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே, இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ரன் ஆனாலும் உங்களால இங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த பிரைஸ் மேட்சிங் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ஓடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கும் ஒரு வேல்யூ குடுப்பேன். ஐடிஎம் ஸ்ட்ரைக்குங்களுக்கெல்லாம் அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னவோ அத குடுக்க மாட்டேன். இப்படின்னு ஏதாவது முரண்பாடா என்எஸ்சி சொல்ற வரையும் இந்த விஷயங்கள் ஒர்க் ஆயிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஓடிஎம் ஸ்ட்ரைக் எக்ஸ்பைரி அன்னைக்கு 0 தான். அந்த விஷயம் நடக்கவே போறது கிடையாது தான். அந்த விஷயம் அப்படி ஒண்ணு நடக்காது அப்படின்ற இடத்துல இருக்கிற வரையும் இந்த ஆப்ஷன் செயின் இதோட அல்காரிதத்துல பிரைஸ் மேட்சிங் நடக்க தான் செய்யும். அந்த பிரைஸ் மேட்சிங்கை புரிஞ்சுக்கோங்க. ஸ்பாட் பிரீமியம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்பாட் கேட்கும். ஓகே, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம். இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் அதை தாண்டி பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,739, 25,671, 25,532, 25,460. இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இதை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,500 அப்படின்ற இந்த ஸ்ட்ரைக் மார்க்கெட் இதுக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா தான் இன்னைக்கு டவுன் சைட்ல ஒரு மூமெண்ட், நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த 500க்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த 500 அப்படின்றது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் 585 அங்கதான் க்ளோஸ் பண்ணியிருக்கனால தொடர்ந்து மேல போக தான் வாய்ப்பு மார்க்கெட். இதுக்கடுத்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்ல இருந்து இன்னமும் தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா மார்க்கெட் 650க்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எப்பவுமே அடிக்கடி நாம சொல்றதுதான், ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு அடுத்த கான்ட்ராக்ட் ஓபன் ஆகிற இடத்துல தான் ட்ரெண்ட் ரிவர்சல் இல்ல வேகமான ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் இது எல்லாமே நடக்கும். நேத்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அதோட டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றதையும் நாம பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் என்ன ட்ரெண்ட்ல இருக்க போகுது அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இன்னைக்கு சென்செக்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் 83,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அப்சைட்ல ஒரு நல்ல மூமெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னா 83,100 இந்த ஏரியா ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் சப்போஸ் இதுக்கு கீழே நின்று
பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற இடத்துல டவுன் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கலாம். அதை தாண்டி இந்த 8300க்கு கீழே போகும்போதும் 82,800 அப்படின்ற ப்ரீவியஸ் டே லோ பக்கத்துலையும் ஒரு பேரிகேட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் பை அண்ட் டிப் அப்படின்ற கண்டிஷன்ல தான் இருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறது அப்படின்றது இந்த 8300 இதுக்கு கீழே இருக்கிறது முடிவு பண்ணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ் நல்லாவே வேலை செஞ்சிருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கும் அந்த லெவல்ஸ் அதே மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. நாம ஜஸ்ட் காலும் புட்டும் கிடைக்கிற க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி அதுல ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்றதுல சில லாஜிக்குங்களை வச்சு ஸ்பாட்டுக்கு உண்டான லெவல்ஸ் எடுக்கிறோம். அந்த லெவல்ஸ் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம மார்க்கெட்ல எந்த ஸ்ட்ரைக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்ட்ரைக்கை நாம கண்டுபிடிச்சு எடுக்கணும். அது எல்லா நாளும் கரெக்டா நம்மளால எடுக்க முடியாது. நம்மளோட லாஜிக் எல்லாமே மேட்ச் ஆகிற இடத்துல மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த லெவல்ஸும் மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த ஸ்பாட் லெவல்ல மட்டும் பேஸ் பண்ணி பை செல் எதுவும் பண்ண வேணாம். நாம நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கே அதை தான் சொல்லுவோம். ஸ்பாட்டோட லெவல்ஸ் எப்பவுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். லைவ் மார்க்கெட்ல பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றது முடிவாகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பை.